இப்போ நம்ம வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் பேக்கப் ஃபெயில்டு மற்றும் பேக்கப் ஸ்டக் இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சரி பண்றது சொல்லிட்டு கம்ப்ளீட் சொல்யூஷனை ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனுக்கான கம்ப்ளீட் சொல்யூஷனை நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து லைக் கிளிக் பண்ணும்போது கீழே ஹைப்னு சொல்லிட்டு வரும், ஹைப் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்ல பேக்கப் பண்ணும்போது பேக்கப் ஃபெயில்டு சொல்லிட்டு வரும். அப்படி இல்லைன்னா வந்து பாருங்க பேக்கப் ஸ்டக் ஆகும். உங்களுக்கு வந்து ஜீரோலயே வந்து பாருங்க நிற்கும். அதுக்கப்புறம் 99% வந்து பாருங்க அப்படியே வந்து நின்றும். அதுக்கப்புறம் ப்ரிப்பேரிங் பேக்கப் அல்லது பேக்கப் டேக்கிங் டு லாங் சொல்லிட்டு வந்து பாருங்க இது போல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து காமிக்கும். இது போல பிரச்சனை எல்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வரும். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து புதிய போன் வாங்கும் போதோ சரி, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணும் போதோ சரி, உங்ககிட்ட பேக்கப் அப்படின்றது இல்லை அப்படின்னா சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுடைய சாட்ஸ், போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்க நீங்க வந்து இழக்க நேரிடும், இழந்துருவீங்க. இப்போ அதனால நம்ம வந்து இந்த வீடியோல வாட்ஸ்அப் பேக்கப் ஃபெயில்டு மற்றும் பேக்கப் ஸ்டக் இந்த பிரச்சனையை முழுமையாக எப்படி நம்ம சரி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்து பாருங்க ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன் ரெண்டுத்துக்குமே வந்து பாருங்க வரலாம். கூகுள் டிரைவு, ஐக்ளவுடு, இன்டர்நெட் கனெக்ஷன், ஸ்டோரேஜ், அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அல்லது வாட்ஸ்அப் பக் போன்ற பல ரீசன் வந்து இருக்கு பேக்கப் ஃபெயில்டு மற்றும் பேக்கப் ஸ்டக் ஆகிறதுக்கு. இப்போ அதுக்கான சொல்யூஷன் மற்றும் அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கான வேஸ் வந்து பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய மொபைல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இங்க வந்து பாருங்க முதல்ல இன்டர்நெட் வந்து ஸ்டேபிளா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. இன்டர்நெட் வந்து ஸ்டேபிளா இருந்தாதான் இப்போ பேக்கப் அப்படின்றது வந்து பாருங்க சரியா வேலை செய்யும். இப்போ அதனால வந்து பாருங்க இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க முடிஞ்ச வரைக்கும் வைஃபை கனெக்ட் பண்ணி நீங்க வந்து பேக்கப் வந்து பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல பேக்கப் யூசிங் மொபைல் டேட்டா அப்படின்றத எனபிள் பண்ணிருக்க மாட்டீங்க. அது எனபிள் பண்ணாதான் வந்து பாருங்க மொபைல் டேட்டா வழியாக நம்ம வந்து பேக்கப் வந்து எடுக்க முடியும், ஆட்டோ பேக்கப் வந்து ஆகும். இப்போ நீங்க அது வந்து டிஃபால்ட்டா வைஃபைல கூட செட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த செட்டிங்ஸை நீங்க செக் பண்ணி பேக்கப் யூசிங் மொபைல் டேட்டா அப்படின்றத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது பேக்கப் வந்து பாருங்க மொபைல் டேட்டாலே வந்து பாருங்க ஆகும். இப்போ நீங்க அதனால உங்களுடைய வாட்ஸ்அப்ல பேக்கப் செட்டிங்ஸை நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க சரியா இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெண்டாவது ஃபிக்ஸ்ல வந்து பார்க்கலாம். ரெண்டாவது ஃபிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஆண்ட்ராய்டு யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்கப்பை நீங்க வந்து ஸ்டோர் பண்றதுக்கு கூகுள் டிரைவை வந்து பயன்படுத்துவீங்க. இப்போ அதுவே நீங்க வந்து ஐபோன் யூசரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்கப்ஸை நீங்க வந்து ஸ்டோர் பண்றதுக்கு நீங்க வந்து ஐக்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து நீங்க பயன்படுத்துவீங்க. இப்போ வந்து பாருங்க ஆண்ட்ராய்டில் நீங்க வந்து கூகுள் டிரைவை பயன்படுத்தினாலும் சரி, ஐபோன்ல ஐக்ளவுட் ஸ்டோரேஜ் நீங்க பயன்படுத்தினாலும் சரி, இப்போ கூகுள் டிரைவும் ஐக்ளவுட் ஸ்டோரேஜும் ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. இப்போ வந்து ரெண்டுமே ஃபுல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து ஆகாது, பேக்கப் வந்து ஃபெயில்ட் ஆகும். அதனால ஸ்டோரேஜ் எதுனா ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து கிளியர் பண்ணி ஃப்ரீயா வச்சுக்கோங்க. கூகுள் டிரைவா இருந்தாலும் சரி, ஐக்ளவுட் ஸ்டோரேஜா இருந்தாலும் சரி, ஸ்பேஸை நீங்க வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கப் ஆகிறதுக்கான தகுந்த ஸ்டோரேஜ் இருந்தால் மட்டும்தான் வந்து பாருங்க பேக்கப் வந்து ஆகும். இல்லைன்னா பேக்கப் வந்து ஃபெயில்ட் ஆகும், உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து ஸ்டக் ஆகும். இது போல பிரச்சனைலாம் வரும். அதனால சரியா பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் அடுத்த பிக்ஸ்ல வந்து பாருங்க நீங்க வந்து கூகுள் டிரைவை பயன்படுத்தினாலும் சரி, ஐக்ளவுட் ஸ்டோரேஜை பயன்படுத்தினாலும் சரி, இப்போ நீங்க வந்து அதுல மட்டும் நீங்க வந்து ஸ்டோரேஜை கிளியர் பண்றது முக்கியம் கிடையாது. உங்களுடைய போன் ஸ்டோரேஜை வந்து பாருங்க நீங்க வந்து கிளியர் பண்ணணும். அதுல வந்து பாருங்க ஸ்டோரேஜ் ஃப்ரீயா இருக்கணும். அதனால வந்து பாருங்க நீங்க வந்து ஐக்ளவுட் ஸ்டோரேஜா இருந்தாலும் சரி, கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜா இருந்தாலும் சரி, போன் ஸ்டோரேஜா இருந்தாலும் சரி, இப்போ அதுல வந்து தேவையில்லாத போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னா அது எல்லாமே டெலீட் பண்ணி நீங்க வந்து எல்லாத்துலயும் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ பண்ணி ஸ்பேஸ் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ உங்களுடைய கூகுள் அக்கௌண்டா இருக்கட்டும் அல்லது ஆப்பிள் ஐடியா இருக்கட்டும், அதாவது நீங்க வந்து எந்த கூகுள் அக்கௌண்ட்ல எந்த ஆப்பிள் ஐடியில நீங்க வந்து பேக்கப் பண்ண போறீங்களோ அதை வந்து சரியா லாகின் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க பேக்கப் பண்ணும்போது பேக்கப் ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய கூகுள் அக்கௌண்டா இருக்கட்டும், ஆப்பிள் ஐடியா இருக்கட்டும், ஒரு தடவை சைன் அவுட் பண்ணிட்டு திரும்ப வந்து நீங்க சைன் இன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு சரியா இப்போ நீங்க மறுபடியும் பேக்கப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து சரியா பேக்கப் வந்து ஆகும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஃபிக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து அப்டேட் வந்து பண்ணணும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஓல்டு வெர்ஷன்ல இருக்கும். இப்போ ஓல்டு வெர்ஷன்ல இருக்கும்போது பேக்கப்ல சம் பக்ஸ் வந்து பாருங்க ஏற்படும். அதனால வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து ஃபெயில்ட் ஆகும், உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து ஸ்டக் ஆகும். அதனால வந்து பாருங்க ஓல்டு வெர்ஷன்ல இருந்தா உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து பாருங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து ஆண்ட்ராய்டு யூசரா இருக்கீங்க அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்ல போயிட்டு நீங்க வந்து வாட்ஸ்அப் சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா வாட்ஸ்அப் வரும். இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் வந்து அப்டேட் கேட்டு அப்டேட் வந்து பண்ணிருங்க. இப்போ நீங்க வந்து ஐபோன் யூசரா இருக்கீங்க அப்படின்னா ஐபோன் ஆப் ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வந்து சர்ச்ல போயிட்டு வாட்ஸ்அப் சொல்லிட்டு டைப் பண்ணி இப்போ வாட்ஸ்அப் வந்து அப்டேட் கேட்டா அப்டேட் வந்து கொடுத்துருங்க. இது போல அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேக்கப் ஃபெயில்டு பிரச்சனை, பேக்கப் ஸ்டக் பிரச்சனைலாம் வந்து பாருங்க சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான ஒரு ஃபிக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல் போனை
நீங்க வந்து ரீஸ்டார்ட் கொடுத்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணிருங்க. நீங்க ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் வந்து பாருங்க இப்போ வந்து அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி வந்து பாருங்க அது வந்து ஆன் ஆகும். இது போல ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் பக்ஸ் அந்த எரர்ஸ் எல்லாம் வந்து பாருங்க சால்வ் ஆயிடும். இப்போ ரீஸ்டார்ட் ஆன பிறகு உங்களுடைய ஃபோன் வந்து பாருங்க ஃப்ரெஷ் ஆயிடும். இப்போ எல்லா எரர்ஸ்லாம் வந்து பாருங்க சால்வ் ஆகிட்ட பிறகு நீங்க வந்து மறுபடியும் நீங்க வந்து பேக்கப் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து பேக்கப் ஃபெயில்ட் ஆகாம சரியா வந்து பேக்கப் ஆகும். அதனால ரீஸ்டார்ட் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த பிக்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்த பிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல பேட்டரி சேவர் எதனா ஆன் பண்ணி வச்சிருந்தா பேட்டரி சேவரை வந்து ஆஃப் பண்ணுங்க. அதாவது சில மொபைல் டிவைஸ்ல பேட்டரி சேவர் சொல்லிட்டு இருக்கோம், சில மொபைல் டிவைஸ்ல பவர் சேவிங் மோட் சொல்லிட்டு இருக்கோம். அது எதனா ஆன் பண்ணி வச்சிருந்தா ஆஃப் பண்ணுங்க. இது வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து ஃபெயில்ட் ஆகும். அதனால வந்து பாருங்க இது வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் சேவிங் மோட் அப்படின்றது ஆன்ல இருக்கும்போது பேக்ரவுண்ட்ல பேக்கப் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் பண்ணும். அதனால வந்து பாருங்க பேக்கப் வந்து ஃபெயில்ட் ஆகும், ஸ்டக் ஆகும், இது போல பிரச்சனை வந்து வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அடுத்த பிக்ஸ் வந்து பார்ப்போம். அடுத்த பிக்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ பேக்கப் ஸ்டக் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து பாருங்க பேக்கப் ஆகும்போது ஜீரோலயே வந்து பாருங்க நின்றோம். அப்படி இல்லைன்னா வந்து பாருங்க 99% வந்துட்டு அப்படியே வந்து பாருங்க ஸ்டக் ஆகி நிற்கும். இப்போ இது போல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு நிக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உடனே வந்து கேன்சல் வந்து பண்ண வேண்டாம். இப்போ நீங்க வந்து பாருங்க பேக்கப் இப்போ அந்த பேக்கப் ஃபைல்ஸ்லாம் வந்து பாருங்க அது வந்து ரொம்ப பெரிய ஃபைல்ஸா கூட இருக்கலாம், போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பாருங்க அதிகமா இருக்கலாம். அதனால வந்து பாருங்க டைம் வந்து எடுத்துக்கலாம் சம்டைம்ஸ். இப்போ அதனால நீங்க வந்து அதுக்கு தேவையான மாதிரி கொஞ்ச நேரம் வந்து நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. அப்பவும் எந்த ஒரு மூமெண்ட்ஸும் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து உங்களுடைய போனை ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து பேக்கப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து இந்த எரர் வந்து ஃபிக்ஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கப்புறம் உங்களுடைய பேக்கப் ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்க செக் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல போயிட்டு சாட்ஸ்ல போயிட்டு சாட் பேக்கப் போயிட்டு இப்போ நீங்க வந்து பேக்கப் ஃப்ரீக்வன்சி அந்த செட்டிங்ஸ் எல்லாமே சரியா செட் பண்ணிருக்கீங்களா, அதுக்கு தேவையான எல்லாமே சரியா செட் பண்ணிருக்கீங்களா சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்க செட் பண்றதா இருக்கட்டும், ஆட்டோ பேக்கப் செட் பண்றதா இருக்கட்டும், இது போல வந்து பாருங்க எக்ஸெட்ரா அந்த செட்டிங்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சரியா செட் பண்ணிக்கோங்க. இப்போ சரியா செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா பேக்கப் பண்றதுல எந்த பிரச்சனையும் வந்து பாருங்க வராது. இப்போ அதுக்கப்புறம் அதே பேஜ்ல பேக்கப் நவ் சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து மேனுவலா பேக்கப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பேக்கப் ஆகுதான்னு. அப்போ வந்து பாருங்க பேக்கப் வந்து ஆகும் சரியா செட் பண்ணிட்டு பேக்கப் பண்ணீங்க அப்படின்னா. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பிக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க வந்து வீடியோஸ் எல்லாமே சேர்த்து நீங்க வந்து பேக்கப் பண்றீங்க அப்படின்னா இப்போ அதுல வந்து பெரிய பெரிய வீடியோஸ்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ வந்து அது பேக்கப் வந்து ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து பாருங்க இப்போ ரொம்ப பெரிய வீடியோலாம் இருக்கு, தேவையில்லாத வீடியோலாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதெல்லாம் வந்து பாருங்க டெலீட் பண்ணி விட்டுருங்க. தேவையில்லாத வீடியோ மீடியா ஃபைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து செக் பண்ணி இப்போ வந்து பாருங்க அது வந்து டெலீட் பண்ணிருங்க. இப்போ அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா வந்து பாருங்க பேக்கப் வந்து ஆகும். அதனால தான் வந்து பாருங்க நீங்க வந்து தேவையில்லாத டெலீட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிக்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல VPN ஆன் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா VPN ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து பேக்கப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. VPN ஆன்ல இருக்கும்போது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து ஃபெயில்ட் ஆகும் சம்டைம்ஸ். உங்களுக்கு வந்து சில VPN கனெக்ஷன் காரணமா வந்து பாருங்க கூகுள் டிரைவா இருக்கட்டும் அல்லது iCloud பேக்கப்பா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து வேலை செய்யாம போகலாம். அதனால வந்து பாருங்க VPN வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் அடுத்த பிக்ஸ்ல நீங்க வந்து ஆண்ட்ராய்டு யூசரா இருக்கீங்க அப்படின்னா கூகுள் பிளே சர்வீசஸ் வந்து பாருங்க அப்டேட்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அது வந்து அப்டேட்ல இல்ல அப்படின்னா ஓல்டு வெர்ஷன்ல பழைய வெர்ஷன்ல இருக்கும்போது பேக்கப் பிரச்சனை வந்து ஏற்படலாம். அதனால வந்து பாருங்க கூகுள் பிளே சர்வீஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் அடுத்த பிக்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இப்போ வந்து iCloud டிரைவ் ஐபோன்ல வந்து பாருங்க இப்போ வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ்ல ஆப்பிள் ஐடியை நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து அதுல வந்து iCloud குள்ள போயிட்டு iCloud டிரைவ் வந்து ஆன் பண்ணிருக்கலாம் சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா பேக்கப் வந்து உங்களுக்கு வேலை செய்யாம போயிடும். அதனால ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனைனால கூட வந்து பாருங்க பேக்கப் ஆகாம போகலாம். இப்போ சில போன்ல எல்லாம் வந்து பாருங்க சார்ஜ் ரொம்ப குறைவா இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட்ல வந்து பாருங்க பேக்கப் ப்ராசஸ் பண்றதை நிறுத்திடும். இப்போ அதனால வந்து பாருங்க ஃபோன் சார்ஜ் ஃபுல்லா வச்சுட்டு நீங்க வந்து பேக்கப் வந்து பண்ணுங்க. சார்ஜ் லோவா இருக்கும்போது பேக்கப் வந்து பண்ணாதீங்க. இப்போ ஃபுல்லா அப்படின்னா 100% இல்ல, ஒரு மீடியமான சார்ஜ் இருந்தாலும் ஓகே தான். ஆனா லோ பேட்டரி அந்த லோ கண்டிஷன்ல இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆண்ட்ராய்டு யூஸரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு ஆப்ஸை கிளிக் பண்ணி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி நீங்க வந்து வாட்ஸ்அப் அப்படின்றத கிளிக் பண்ணி ஆப் இன்ஃபோ அப்படின்ற அந்த பேஜுக்குள்ள போயிட்டு அந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து கேட்ச் சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கேட்ச் டேட்டா கிளியர் பண்ணிருங்க. இப்போ சில மொபைல் டிவைஸ்ல அதுலயே இப்போ ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். ஸ்டோரேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த பேஜுக்குள்ள கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்ச் சொல்லிட்டு இருக்கும். அதுல வந்து கேட்ச் அப்படின்றத கிளிக் பண்ணி கேட்ச் டேட்டா கிளியர் பண்ணி விட்டுருங்க. இது போல கேட்ச் டேட்டா கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நீங்க வந்து பேக்கப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்ட்ராய்டு யூஸரா இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இந்த சொல்யூஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நீங்க வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல போயிட்டு ஹெல்ப்ல போயிட்டு கான்டாக்டர்ஸ் அப்படின்றதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கான பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண பாருங்க. ஓகே, இப்போ நம்ம கடைசி பிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபைனலா இந்த சொல்யூஷன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இது வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, இருந்தாலும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ வந்து பாருங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணணும்.
இப்போ வந்து உங்களுடைய பழைய பேக்கப்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு கூகுள் டிரைவ்லயா இருக்கட்டும், ஐக்ளவுட்லயா இருக்கட்டும், நீங்க போயிட்டு செக் பண்ணிட்டு பழைய பேக்கப் இருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி பழைய பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு நீங்க மறுபடியும் வந்து பாருங்க உங்களுடைய அந்த பேக்கப் செட்டிங்ஸ்லாம் சரியா செட் பண்ணி நீங்க வந்து பேக்கப் பண்ணி பாருங்க. இப்போ அப்போ வந்து பேக்கப் ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ பழைய பேக்கப் எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்க அப்படியே அன்இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ ரீசெண்ட் அந்த சாட்ஸ் எல்லாமே வந்து பாருங்க டோட்டலா க்ளோஸ் ஆயிடும், டெலீட் வந்து ஆயிடும். உங்களுடைய சாட்ஸ் எல்லாம் டெலீட் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த பிரச்சனை சரியாகணும் அப்படின்னா நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி இப்போ நீங்க வந்து பாருங்க உள்ள போயிட்டு நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. இப்போ நீங்க மறுபடியும் வாட்ஸ்அப் சாட்ஸ்க்கான அந்த பேக்கப் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்க செட் பண்ணிட்டு இப்போ நியூ சாட்ஸ் எல்லாமே வந்து பாருங்க. இப்போ நீங்க பேக்கப் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து ஆகுதான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் இது வரைக்கும் சொன்ன இந்த ட்ரிக்ஸ் இந்த சொல்யூஷன் எல்லாமே நீங்க சரியா ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கப் ஃபெயில்டு பிரச்சனை, ஸ்டக் பிரச்சனை எல்லாமே வந்து பாருங்க சரியாயிடும். உங்களுக்கு வந்து அப்பவும் சரியாகல அப்படின்னா ஃபுல் கைட் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டீடைலா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.